கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 19/2/2024 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் விடுதலையும் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்து பழகி பருகும்படியாக நீர் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. கிருபையானது மகிமையாக நிரப்பப்படும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் பாதுகாப்பு இவரோடு இருக்கட்டும். நன்மையினாலே இவருடைய வாழ்க்கையை திருப்தியாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஏசாயா 40:5 கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாய் மாம்சமான யாவரும் அதை ஏகமாய் காணும் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி அப்பா ஆண்டவரை மாம்சமான யாவரும் காணும்படியாக தேவனுடைய மகிமை இவரோடு இருந்து செயல்படட்டும். பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 19/2/2024 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசத்தில் நன்மையும் கிருபையும் விடுதலையும் உண்டாகும்படியாக நீர் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். நம்முடைய கரம் தேசத்தில் இருக்கட்டும் அப்பா. நிறைவானது தேசத்திலிருந்து செயல்படும்படியாக நீர் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. வியாதியோ துன்பமோ துயரமோ தேசத்தை அணுகாதபடி வேலை எடுத்துக் கொள்ளுங்கள். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை விலையேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். காத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படி ஆட்சேபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே அப்படி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.